எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 6/2/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், தை மாதம் 23ஆம் நாள், தேய்பிறை. நாளை தேய்பிறை சஷ்டி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. குளிகை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்று யோகம் திருதி யோகம். இன்றைய கரணம் 3 மணி 37 நிமிடம் வரை கௌளவம், பின்பு தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் அஸ்தம், சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். இன்றைக்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், மகரத்தில் செவ்வாய் சூரியன், கும்பத்தில் ராகு சுக்கிரன், மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? தேய்பிறை பஞ்சமி. போன மாதம் கொண்டாடணும் வசந்த பஞ்சமி, அப்ப இந்த மாசமும் கொண்டாடுவோம். பஞ்சமினாவே வசந்தம் தான், என்ன வேணுமோ கிடைக்கும். அற்புதமான என் அன்னை மாதங்கி. மாதங்கி அதே மாதிரி தண்டினி, தண்டனை கொடுப்பதுல வல்லது. அவ்வளோ அக்யூட்டா கொடுப்பாங்க. நீ உண்மையான காரணங்களுக்காக, உண்மையான உன்னோட நேர்மைத்தன்மைக்காக என் அன்னை கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான நாள் தான் பஞ்சம். அவ்வளோ பெரிய ஹாப்டான ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கும் அன்னைக்கிட்ட. கேட்கணும், அவனுக்கு அன்னையே கொடுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனால் நியாயமானதா இருந்தா உடனே கிடைக்கும். விசாரணையே கிடையாது, ஒன்லி ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான். அம்மா கிட்ட பொறுத்து பார்க்குற வேலைலாம் கிடையாது. கடிச்சு கரெக்டாக அவங்க மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய என் அன்னை வாராகி இடத்தில், அதுவும் வெள்ளிக்கிழமை வாராகி ரொம்ப சிறப்பு. பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம், சப்போட்டா படல் தீபம், செவ்வாழில் தீபம், என்ன முடியுமோ அதை பண்ணு. எது செஞ்சாலும் அவங்க எடுத்துப்பாங்க. கரெக்டா செய்யுங்க, டைம் பிரகாரம் செய்யுங்க. வராகி வழிபாட்டிலே நேரம் தவறாமை மட்டும்தான் என் அன்னைக்கு பிடித்தமான ஒன்று. ஓம் வம் வாராகியே போற்று. ராசி பலன் போவோமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்கள் கிரக நிலவரத்தின் அடிப்படையில் வரவுகள் உண்டு. தேடி சென்றும் வாராதது வீடு தேடி வரும். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரிலாம் எங்க வீட்டுக்கு நிறைய பேர் வந்து, பணம் வந்து, பொருள் வந்து, அன்பு வந்து, எல்லாமே இன்னைக்கு வரவை நோக்கி வந்து கொண்டிருக்கிற நாளாகத்தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மிகப்பெரிய பொருளை தேடிக்கொண்டிருக்கிற அமைப்புகள் தான் இருக்கிறீங்க. அவர்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டு. சில நாட்கள்லேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் எப்போதுமே தன்னை வந்து அவங்க நான் இங்கே போனால் அது நடக்கல, இது பண்ணல, அது பண்ணல, அக்கமான காரியங்கள் செய்யும்போது ஜெயிக்க முடியல. நீங்கள் தான் தேவையில்லாம வார்த்தைகளை வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மாட்டிப்பீங்க. பிள்ளைகளுக்கு நிறைய வாக்குறுதி கொடுப்பீங்க, முடியாமல் போயிடும். புரியுதுங்களா? எப்பொழுதுமே ஒரு ஒரு பிடிவாதத்திலே இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சமா இருக்கு. பிடிவாதத்தை விடுத்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்க ஒரு நல்ல கிரக அமைப்புகள் இருக்கிறது. இதை நீங்கள் கவனமுடன் பயன்படுத்தினால் இந்த நாள் வந்து சிறப்பான ஒரு நாளாகவே மாறுகின்ற அமைப்புகள் உண்டு. வாராகியை போற்றி வழிபடுங்கள், இந்த நாள் சிறப்பை தரும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. தேவையற்ற மன கோபங்கள் ஏற்பட்டு மறையும். நான் இதெல்லாம் செய்யறேன், என்னை யாரும் மதிக்கல போல, நான் அவங்களுக்காக தானே பேசுறேன், அவங்களே இதை கண்டுக்காம போயிடுறாங்களே, எதுக்கு? நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்க எதுக்கு அடுத்தவங்களுக்கு பேசிட்டு இருக்கீங்க? புரியுதுங்களா? உங்களோட பணியாளர்களையோ அல்லது
உங்களுள் இருக்கின்ற வீட்டுக்குள் இருக்கின்ற அத்தனை சொந்த பந்தங்களையும் அரவணைத்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பு மகிழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் உண்டு. புரியுதுங்களா? புனர்பூசம், பூசம், ஆயில்யம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதுலயும் குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்யத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு. நீண்ட நாள் இந்த திருமண முயற்சி செய்து ஜெயிக்காதவங்களுக்கு கூட இந்த முயற்சிகள் கைகூடி வர வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளி யோகங்கள் செல்றது, இல்லை மருத்துவம் கை கொடுக்கல அப்படின்னு ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கும் நோய் தீர்ந்து மனம் திறப்படையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, கேதுவின் பயணம், சந்திரன் இடமாற்றம் மிகப்பெரிய ஒரு யோகம். விரையாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப பணம் கொடுத்தா விரையத்தை கொடுக்க போறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். தேவையில்லாத சங்கடங்களை தவிர்த்து உங்கள் பணிகளில் கவனம் செலுத்தினால் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் வளர்வீர்கள், வாழ்வீர்கள். புதிய புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கையில் கொண்டு மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனை, கணவனால் ஏற்பட்ட பிரச்சனை, நண்பர்களால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அத்தனையும் தீர்வுக்கு கொண்டு வரும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் சந்திரனின் பயணம், அஸ்தத்துல சந்திரன் இருந்தாலுமே மனசு ஒரு குழப்பத்துக்குள்ளதான் நிற்கும். புரியுதுங்களா? அன்றாடை பணியை செஞ்சாலே போதும். டெய்லி தேவையான விஷயங்கள் செய்யுங்க, லாபம் தானா உங்களுக்கு தேடி வரும். அதுவும் உங்களுக்கு லாபாதிபதி அப்படின்னு எடுத்துங்க. லாபாதிபதி ராசிக்குள். மனக்கலக்கம் எதற்கு? வெற்றி உங்கள் வீட்டு வாசல் இருக்குது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால் மகிழ்ச்சியான நாள், கொண்டாட்டங்கள் உண்டு. எப்போதும் மனம் அமைதியை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு ராசியில துலாம் ஒன்று. ஏன்னா அவங்க பரபரப்பானவங்க. அவங்க வீட்டு பக்கத்துல கண்டிப்பா கடை இருக்கணும். தொழில் அமைப்புகள்ல தான் அவங்க இருப்பாங்க. ஒரு பரபரப்பான வீதியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சங்கடங்கள் நேரும் அமைப்பு இருக்கிறது. கவனமுடன் இருப்பது. அது எதில் இருக்கும்? தொழில அல்லது தந்தை வழியிலையோ சிறு சங்கடங்கள் நீங்கின்ற அமைப்பு இருக்குது. கவனம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எப்போதும் ஏற்றம் உண்டு. ஆனால் 2 விஷயங்கள் மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணும். உடலில் இருக்கின்ற மறைபொருள் தன்மை சுட்டி காட்டுகின்ற உறுப்புகளில் கவனம் செலுத்துங்கள். புரியுதுங்களா? நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல அமைதியான போக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் இன்று. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்து மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உயர்வான எண்ணம், உயர்வான சிந்தனையும் கொண்ட ராசிகள்ல தனுசும் ஒருத்தர். தன்னை தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. இந்த நாள் அதற்கான ஒரு நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, செவ்வாய் சூரியனோட சேர்க்கை மட்டும்தான். சுக்கிரன் பயிற்சி ஆயிடுச்சு, புதன் பயிற்சி ஆயிடுச்சு. நீங்க ஃப்ரீ. இன்னும் ஒரு 2 நாள்ல அவங்களும் மேல போவாங்க. அப்போ அது போகும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாக்கியங்கள்லாம் இருக்கு. சற்று சிரமமான போக்கு இன்னைக்கு இப்போ இருந்தாலுமே அதை கொஞ்சம் கவனமுடன் கன்சிடர் பண்ணாவே இந்த சிரமத்திலிருந்து நீங்க வெளியே வந்துடலாம். சிரமம் எதை வச்சுங்க? நீங்க வாக்குறுதி கொடுக்குறதுதான். தேவையில்லாம நான் அதை செஞ்சிருவேன் போயிடுவேன்னு சொல்றது சங்கடங்களை தான் உங்களுக்கு தந்துகிட்டு இருக்குது. கவனமா இருங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த முன்ன ராகு, புதன், சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை. சுக்கிரன் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு தனஸ்தானாதிபதி அல்லது பொருள் ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி உங்ககிட்ட வரும்போது எல்லா விதமான ஒரு நன்மையும் கிடைக்க பெறும் இல்லையா? கல்வியில சிறப்பா இருப்பீங்க, புதிய தொழில் அமையும், கொடுக்கல் வாங்கல் இருந்த சச்சரவுகள் நீங்கும், மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. இதை தானே நான் கேட்டேன் இறைவான்ற அளவுக்குலாம் உங்க மனசு அதுக்குள்ள கொண்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் கும்பத்திற்கு இன்று. வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான ஒரு சாதனை புரிகின்ற அமைப்பு. ரொம்ப நாளா வராத இருந்த விஷயம், இல்லை தெரியாத விஷயம், நான் புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஏற்றமான நாள். மீனராசிக்காரங்களும் கன்னிராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு மேற்கொள்வதுங்கிறது சிறப்பான பலனை தருகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கான ஒரு நாள். மீனத்தை பொறுத்தவரை புதிய முயற்சியோ அல்லது கல்வி, கேள்வி, கடன் போன்ற எதுவா இருந்தாலுமே நீங்க ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு யோகமான நாள் இன்று.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.